இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணீங்கன்னா, நாங்க இந்தியாவ விட்டே வெளிய போ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி WhatsApp எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. ஆக்சுவலா ஐடி ரெகுலேஷன் 2021 ஆக்ட் படி இந்தியால இயங்குற எல்லா சமூக வலைதளங்களையும் பரிமாறப்படுற செய்திகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் நெனச்சா பார்க்க முடியும். அதுக்கு வந்துட்டு கம்பெனிஸ் அலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சொன்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல நெறைய பொய்யான விஷயங்கள பரப்புறாங்க. நெறைய ஆபத்தான விஷயங்கள் பகிரப்படுது அப்படிங்கிறதுனால தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து ஏப்ரல் 25th 2024 அன்னைக்கு WhatsApp சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. WhatsApp தரப்புல இருந்து சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு இடத்துல மெசேஜ் பண்ணா இன்னொரு இடத்துல மட்டுமே ரிசீவ் ஆகிற மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற சர்வீஸை ப்ரொவைட் பண்றோம். இதுல இடையில் இருக்க யாருமே பார்க்க முடியாது. ஏன் நாங்களே நினைச்சா கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். WhatsApp நம்பி இந்தியாவில் இருக்க 40 கோடி பேர் WhatsApp யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பர்சனல் தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் எங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சு, எங்க ரிசீவ் ஆச்சு, என்ன மெசேஜ் ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தப்பு. இது மக்களுடைய பிரைவசியை பாதிக்கும். எங்களால் இந்த மாதிரி மெசேஜை ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போடைய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சர்வீஸை நம்பி நிறைய பேர் நிறைய பிரைவசியான விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க மற்ற எந்த நாடுகள்லையும் இப்படியான ரூல்ஸ் போடல. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி WhatsApp தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கேட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்தியாவை விட்டே வெளியேற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி WhatsApp எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. WhatsApp செஞ்ச இந்த செயல் தப்பா சரியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.